அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாமெல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பின் கீழ் நம்மை இணைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகின்றோம். மார்க்கத்திலே அமைப்பின் பெயருக்கோ அல்லது அமைப்பில் இருப்பவருடைய எண்ணிக்கைக்கோ எந்த விதமான மதிப்பும் அல்லாஹ்விடம் கிடையாது. ஒரு பெயர் வைத்திருப்பதின் காரணத்தினால், தௌஹீத் ஜமாத் என்கின்ற பெயர் வைத்திருப்பதின் காரணத்தினால் யாரெல்லாம் இந்த ஜமாத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா எவ்வித கேள்வி கணக்குமின்றி சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு பெயரை வைத்து அல்லாஹ்விடம் எந்த ஒரு மதிப்பும் ஏற்படுவதில்லை. மாறாக ஒரு ஜமாத் என்று சொன்னால் அந்த ஜமாத் உறுப்பினர்களின் கொள்கையை வைத்துத்தான், அவருடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் நாளை அல்லாஹ்விடம் அதற்குரிய மதிப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு தனிச்சிறப்புகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த உலக ரீதியாக நம்முடைய ஜமாத்துடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அதிகம் சொல்லிக் கொண்டு போகலாம், அது தேவையில்லை. ஆனால் மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொள்கையை, உண்மையான கொள்கையை, உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய இந்த தௌஹீத் ஜமாத் தான். இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானால் சவாலாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஒரு சில அமைப்புகளை தவிர நம்முடைய பிரச்சாரத்திற்கு பிறகு நம்முடைய கொள்கை எதுவென்று நான் பின்னால் விளக்கவிருக்கின்றேன். நம்முடைய கொள்கையை நாம் தெளிவாக விளக்கிய பிறகு ஒரு சில ஜமாத்துகள், அதுவும் குறிப்பாக இலங்கையை சார்ந்த சிலர்கள், நாங்களும் உங்களுடைய கொள்கையில் தான் இருக்கின்றோம் என்று சொல்லி இருக்கிறார்களே தவிர பெரும்பான்மை மக்கள், பெரும்பான்மை ஜமாத்துகள் இந்த ஏகத்துவ கொள்கையை, சத்திய கொள்கையை சரியாக அவர்கள் விளங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தௌஹீத் என்ற கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் அப்படி என்ன கொள்கையை இந்த ஜமாத் முன்வைக்கிறது என்று சொல்ல போனால், உலகத்திலேயே வஹியை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ் இறக்கி வைத்த இறை செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்கின்ற கொள்கையை யாருக்கும் அஞ்சாமல் மிக சரியாக மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கக்கூடிய ஜமாத் நம்ம தௌஹீத் ஜமாத் மட்டும்தான். நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம் என்று பலர் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் என்று சொல்லக்கூடியது ரொம்ப கம்மி. குர்ஆன் ஹதீஸை நாங்கள் பின்பற்றுவோம், குர்ஆன் ஹதீஸோடு நாங்கள் மதுஹப் இமாம்களையும் பின்பற்றுவோம், இமாம்களுடைய கருத்துக்களையும் மார்க்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம் என்று வழிகட்ட கொள்கையை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த இறை செய்தியை பின்பற்றினால் மட்டும்தான் அவன் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை மிக ஆணித்தரமாக தெள்ள தெளிவாக திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் எப்படி தெளிவான இஸ்லாத்தை கற்றுக்கொண்டார்களோ அதுபோன்று குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இருந்து நபிகள் நாயகம் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்தால் நமக்கு எதை அவர்கள் வாயிலிருந்து போதிப்பார்களோ அதுபோல் நபிகள் நாயகத்துடைய வாயிலிருந்து மார்க்கத்தை விளங்குவது போன்று ஒரு விளங்கக்கூடிய தன்மையை இன்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத் ஏற்படுத்தியிருக்கிறது. நம்மை தவிர வேறு யாரும் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லவில்லை. இந்த ஜமாத் மட்டும்தான் சொல்லி காட்டுகிறது. இதை எப்படி நாம விளங்கணும்? தௌஹீத் என்று சொல்லுகிறார்களே, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திர் என்கின்ற அத்தியாயத்திலே 13வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் குத்மீர். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்களோ அவர்கள் ஒரு விதையின் தொலி அளவு கூட சக்தி பெற மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை அன்றி யாரை நம்ம பிரார்த்தனை பண்ணி அழைக்கிறோமோ அவங்களுக்கு விதையின் தொலி அளவு கூட சக்தி கிடையாது என்கின்ற இந்த வசனத்தை எடுத்துக்காட்டி, அல்லாஹ்வை அன்றி என்று வருகிறதே, அல்லாஹ்வை தவிர என்று சொன்னால் இதில் யாரெல்லாம் அடங்குவாங்க நீங்க கேளுங்க.
அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ்வை தவிர என்று சொன்னால் அதுல முஸ்லிம் அல்லாதவங்க அழைக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் உள்ளே அடங்கும். ஒரு முஸ்லிம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தாலும் அவர்களும் அல்லாஹ் அல்லாதவர்கள் தான். ஒரு முஸ்லிம் ஜிப்ரீலை அழைத்தாலும் அவர்களும் அல்லாஹ் அல்லாதவர்கள் தான். முருகன் மட்டும் அல்லாஹ் அல்லாதவர் கிடையாது. முகமதை அழைத்தாலும் முகைதீனை அழைத்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தாலும் அல்லாஹ்வை தவிர யாரை அழைத்தாலும் சரி அவர்கள் அல்லாஹ் அல்லாத பட்டியலை அடங்கி விடுவார்கள் என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் மற்றொரு வசனத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சூரத்துல் ஆராஃப் என்கின்ற 7வது அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் அல்லாஹ்விடமிருந்து உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாதவைகளை இறைவன் எதை இறக்கி வைத்தானோ அது அல்லாத மற்றவைகளை நீங்கள் பொறுப்பாளராக்கி பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாதுன்னு சொன்னா இந்த அல்லாஹ்வை அன்றில் அல்லாஹ்வை தவிர எல்லாம் அடங்கும் என்று சொல்வார்கள். இந்த ஆயத்தை படிச்சு காட்டுங்க. அல்லாஹ் இறக்கியதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். இறைவன் எதை இறக்கி வைத்தானோ அதை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கருத்துக்களை நீங்கள் மார்க்கமாக்கி பின்பற்றாதீர்கள் என்று சொல்றான். இதுல அல்லாஹ் அல்லாதவங்க யாரும் போய் கேட்ட அல்லாஹ் அல்லாதவங்களுடைய கருத்தை பின்பற்றக்கூடாது. இதுல அல்லாஹ் இறக்கி வைத்த விஷயம் எதுவென்று கேட்டால் குர்ஆன் அல்லாஹ் ஹதீஸ் என்ற அந்த வார்த்தையிலே நபிகள் நாயகத்துக்கு இறக்கிய விஷயம் இது என்று மட்டும் சொல்ல மாட்டார்கள். குர்ஆனும் அல்லாஹ் இறக்கியதுதான். நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் ஹதீஸா இறக்கி வைத்தான், சுன்னத்தா இறக்கி வைத்தானே. குர்ஆன் அல்லாஹ் நபிகள் நாயகம் போதித்தது, அதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். இது மட்டும் மார்க்கம் அல்ல, மூன்றாவதாக சில அம்சங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அல்லாஹ் அல்லாதவுடைய கருத்துக்கள். இந்த அல்லாஹ் அல்லாதவன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கருத்தை தவிர வேறு யாருடைய கருத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சொந்த கருத்தான அல்லாஹ்விடமும் சொல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட செஞ்சிருக்காங்க, சில வேளைகளில் சுயமா சொல்லி இருக்கிறாங்க. அது கூட மார்க்கம் கிடையாது என்று நபிகள் நாயகமே நமக்கு தெளிவா விளக்கி இருக்கிறாங்க, நாம சொல்லவில்லை. அப்ப அல்லாஹ் அல்லாத ஒருவனை அழைத்தால் அது எப்படி பயங்கரமான ஒரு ஷிர்கோ ஒரு இணை வைக்கின்ற காரியமோ அது போன்று அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அது அல்லாமல் வேறு ஒன்றை பின்பற்றினால் அதுவும் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம்தான். இறைவனுடைய கருத்திற்கு நிகராக யாருடைய கருத்தையும் கொண்டு வந்து விடக்கூடாது என்பதை மிக தெளிவாக மக்களுக்கு மத்தியிலே இந்த ஜமாஅத்தை எடுத்து வைக்குது. இதற்கு பல்வேறு ஆதாரங்களை நாம் எடுத்து வைக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் கூறுகின்றான். 5வது அத்தியாயத்திலே 48வது வசனம் அல்லாஹ் பேசுகின்றான், ஃபௌகும் பைனகும் பிமா அன்ஸலல்லாஹ், நபியே அந்த அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிப்பீராக. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான், அல்லாஹ் எதை உமக்கு இறக்கி வைத்தானோ அதை வைத்து அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பீராக. வலா தத்தபி அஹ்வாஹும், அவர்களுடைய மனோ இச்சைகளை மன விருப்பங்களை நீர் பின்பற்றி விடாதே. அம்மா ஜாஅக மினல் ஹக், உமக்கு சத்தியம் வந்த பிறகு அல்லாஹ் இறக்கிய விஷயம் வந்த பிறகு மற்றவர்களுடைய மனோ இச்சையை நபியை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு எச்சரிக்கை பண்றான். அதுபோன்று 6வது அத்தியாயத்தில் 106வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், இத்தபி மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக், நபியே உம்முடைய இறைவனிடமிருந்து உமக்கு எது அறிவிக்கப்படுகிறதோ அதை நீர் பின்பற்றுவீராக. லா இலாஹ இல்லாஹுவ, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. நாம் யாருடைய கருத்தை பின்பற்றணும்? வணக்கம் என்றால் என்ன? வணக்கம் சொல்றோம் பாருங்க, வணக்கம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அடிமையாகுதுன்னு அர்த்தம். அப்துன்னு சொல்றோம் பாருங்க, இபாதத்தில் சொல்லுவோம். இந்த இபாதத்துங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? அபத, வணங்கி அடிமைப்பட்டான். அபுதுன்னு சொல்லுவோம் அடிமைக்கு. அப்ப அல்லாஹ்வை நாம் வணங்குகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்க்கு அடிமையாகும் அர்த்தம். அப்ப அல்லாஹ்க்கு அடிமை என்ன அர்த்தம்? ஒரு எஜமானுக்கு நாம் அடிமைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் நம்முடைய எஜமான நமக்கு என்ன சொன்னானோ அதை மட்டும் நாம பின்பற்றி நடந்தா தான் நாம அல்லாஹ்க்கு அடிமை, நாம அல்லாஹ் வணங்குறோம்னு அர்த்தம். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் எனக்கு என்னை வணங்குவதற்காக மட்டுமே. இந்த வணக்கம்ங்கிற வார்த்தை வருது பாருங்க, வணக்கம் வணக்கம் வரும்போது நம்ம வேற மாதிரி விளங்கிடுறோம்.
இந்த வணக்கம் வர்ற இடத்துல புல்லாம் எனக்கு அவர்கள் அடிமைப்பட்டு வாழ வேண்டும். வணக்கம் எங்கெல்லாம் வருதோ அங்க இந்த அர்த்தம் நீங்க வைக்கணும். வணக்கத்துக்கு என்ன அர்த்தம்? அடிமையாக அர்த்தம். உனக்கு நான் தலை வணங்குகிறேன் என்று சொன்னால் உனக்கு நான் அடிமையாக அர்த்தம். அப்ப வணக்கம் என்று வரக்கூடிய இடத்திலெல்லாம் அல்லாஹ்விற்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் வணக்கத்துடைய அர்த்தம். அல்லாஹ் அவனுக்கு அடிமைப்பட்டு வாழ்வதற்காகத்தான் நம்மை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்ப அடிமைனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை மட்டும் பின்பற்றுவது அடிமை. அல்லாஹ் அல்லாத ஒருவனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் உனக்கு மட்டும் அடிமை கிடையாது, நீ சொன்னதை மட்டும் நான் பின்பற்றவில்லை, உன்னை அல்லாத மற்றவருடைய கருத்தையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர்களுக்கும் நான் அடிமையாக இருக்கிறேன் என்று இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டினான் ஆல இம்ரானிலே 101வது வசனத்திலே, வமையா தசிம்பில்லாஹி, எவன் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொண்டானோ ஃபக்கது ஹுதிய இலா சிராத்தி முஸ்தகீம், அவன் நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டப்பட்டு விட்டான். யார் அல்லாஹ் மட்டும் பற்றி பிடிக்கிறாங்களோ, அல்லாஹ் சொன்னதை மட்டும் பின்பற்றாங்களோ அவங்க தான் நேரான பாதைக்கு வழிகாட்டப்பட்டவர்கள். அப்ப அல்லாஹ் சொல்லாத கருத்துக்களை பின்பற்றினால் அவங்க யாருடைய கருத்தா இருந்தாலும் சரி. இங்க மார்க்கத்தில் நபி தோழர்களுக்கு தரஜாவோட அந்தஸ்து இருக்குது. நபி தோழர்கள் நம்ம விட ஈமான்ல உயர்ந்தவர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அஃபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. நபி தோழருடைய கருத்து அல்லாஹ்வுடைய கருத்துக்கு நிகராக வருமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுயமா சொன்னா கூட அதை மார்க்கமா எடுக்கக்கூடாது என்று நம்முடைய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கின்றான்? சூரத்து ஸுஹ்ருஃப்ல 43வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், நபியே உனக்கு எது அல்லாஹ்விடமிருந்து செய்தியாக அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டும் நீ பற்றி பிடித்துக்கொள். நபிகள் நாயகத்துக்கு உத்தரவு போல அல்லாஹ்ட்ட உனக்கு என்ன செய்தி வருதோ அதை மட்டும் நீ பற்றி பிடித்துக்கொள். இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், அல்லாஹ்வுடைய செய்தியை மட்டும் நீ பற்றி பிடிக்கின்ற காரணத்தினால்தான் நீ நேரான பாதையில் இருக்கின்றீர் என்று அல்லாஹ் செய்யறான். நபிகள் நாயகத்துக்கு உத்தரவு போடுறான்.
இப்ப அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தின்னு சொல்றோம் பாருங்க, இதை நீங்க விளங்கிக்கணும். அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தியை மட்டும்தான் பின்பற்றணும். அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தி எது? அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் இறக்கி வைத்தானோ, குர்ஆனை மட்டும் அல்லாஹ் செய்யல, இறக்கி வைக்கவில்லை. திருமறை குர்ஆனிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் விளக்க வேண்டும் என்பதற்காக. நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் விளக்கத்தையும் தனியா இறக்கி வச்சிருக்கான். குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான், அந்த குர்ஆனுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் யாருக்கு இறக்கி வைத்தான்? நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லிவிட்டால் அந்த நேரத்தில் அல்லாஹ் கண்டிச்சான். இந்த மாதிரி வேற யாருக்கு அல்லாஹ் கண்டிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்குறாங்க பாருங்க, இந்த விளக்கமும் அல்லாஹ்விடம் வர்றது. அந்த விளக்கத்தை அவங்க தவறாக சொல்லும்போது அல்லாஹ் கண்டிக்கிறான். ஏன் கண்டிக்கிறான்? நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய விளக்கம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய விளக்கம். அப்ப நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கண்டிச்சான் பாருங்க, விளக்குறான் பாருங்க. இத மாதிரி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எந்த மனிதனுடைய வார்த்தைக்காவது இருக்குதா? நபிகள் நாயகத்துடைய வார்த்தைக்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு கொடுத்தான் பாருங்க. ஏன் நபிகள் நாயகத்துடைய வார்த்தைக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தான்? அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்பது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் சொல்கின்றான், வமா யன்திகு அனில் ஹவா, இந்த மார்க்க விஷயத்திலே இந்த இறை தூதர் தன்னுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பேசுறாங்க பாருங்க, இது அவங்களுடைய மனோ இச்சையே கிடையாது. அவங்க சுயமா எதையும் சொல்லவே மாட்டார்கள். இன்ஹு இல்லா வஹீயுஹா, அவர்கள் பேசக்கூடிய அனைத்தும் எதையெல்லாம் மார்க்க விஷயமா பேசுறாங்களோ, உலக விஷயம் தனியா நபிகள் நாயகம் பிரிச்சு சொல்றாங்க, எதையெல்லாம் அவங்க மார்க்க விஷயமா பேசுறாங்களோ அது எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹி செய்திதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்க விஷயமா நமக்கு எதையெல்லாம் சொன்னாங்களோ, குர்ஆன் மட்டும் அல்லாஹ்வுடைய வஹி செய்தி கிடையாது. மார்க்க விஷயமா எதையெல்லாம் சொன்னார்களோ அது எல்லாமே அல்லாஹ்வுடைய வஹி செய்தி தான். நாம் எப்படி தெளிவா விளக்குறோம்? நபிகள் நாயகமும் தெளிவா விளக்குறாங்க. நபிகள் நாயகத்துடைய இந்த விளக்கத்தை இந்த உலகத்தில் தௌஹீத் ஜமாத்தை தவிர வேற எந்த மார்க்க அறிஞரும் இது இருந்து என்ன சட்டத்தை எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பது கிடையாது. ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்தில் இப்படி சொன்னா தப்பாயிடுமோ நினைக்கிறாங்க தவிர அல்லாஹ் ஃபஸ்தா பிமா தூமர், நபியே உமக்கு ஏவப்பட்டதை போட்டு உடைப்புன்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அது மாதிரி நபிகள் நாயகத்துடைய வார்த்தை என்ன கருத்தை தர சொல்றது பயப்படுறாங்க. இப்படி சொன்னா வழிகேடு ஆயிருமோ, இப்படி சொன்னா பாவம் ஆயிருமோ, இமாம்கள் அவமதிச்ச மாதிரி எதுக்கு நினைக்கிறாங்க? இப்படி சொல்லிட்டா இமாம்கள் அவமதிச்ச மாதிரி ஆகிவிடுமோ, என்னை அறிந்து என்னுடைய நான் இந்த குர்ஆன் ஹதீஸை பார்க்க துவங்கியதிலிருந்து பல நேரங்களில் ஒரு ஹதீஸை பார்ப்போம். ஒரு ஹதீஸை பார்த்துட்டு இந்த ஹதீஸுக்கு ஷாஃபி இமாம் என்ன சொல்லிருக்கான்னு பார்ப்போம், அபூ ஹனீஃபா இமாம் என்ன சொல்லிருக்கான்னு பார்ப்போம். பார்த்தா நேர் மாற்றமா இருக்கும். நானே வளைப்பேன் ஹதீஸை, ஷாஃபி இமாம் கருத்துக்கு மாற்றமா வந்துடக்கூடாது பாருங்க. அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இந்த ஹதீஸுடைய விளக்கம் இந்த விளக்கம் தான், ஷாஃபி இமாமுடைய விளக்கத்தை சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய விஷயம் பெருசா நபிகள் என்ன போதிச்சாங்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து எதை விளங்கணுமோ அதை விளங்கி எது மனசுல படுது அதை சொல்ல மாட்டோம். ஷாஃபி இமாம் இதுக்கு என்ன சொல்றாரு? எவன் ஒருவன் தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொட்டு விட்டால் அது ஒது முறிஞ்சிடும், இப்படி ஹதீஸ் இருக்கு வச்சுக்கிடுங்க. ஷாஃபி இமாம் கருத்தை சொல்லுவார். இது அடுத்து விளங்குறதுக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க கிடையாது. ஷாஃபி இமாம் சொல்லுவாரு, மர்மஸ்தானத்தை சாதாரணமாக தொட்டாலே ஒழு முறிஞ்சு விடும். அப்ப இந்த ஹதீஸ்ல வரும், நான் யார் மர்மஸ்தானத்தை தொட்டு விட்டாலும் இன்னும் ஹதீஸ்கள் வரும், அதுவும் முன்னுடைய உறுப்புகளே ஒன்றுதானே, நம்முடைய மற்ற உறுப்பு மாதிரி கருதி தொட்டா அது ஒழு முடியாது, அந்த உறுப்புக்குரிய பிரத்யேக தன்மையை கருதி தொட்டா ஒழு முடியும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல விளங்கும். எல்லா ஹதீஸையும் வச்சு பார்த்தா ஒரு சஹாபிக்கு என்ன சொல்லுவாரு, அல்லாஹ்வின் தூதரே மர்ம உறுப்பை தொட்டா ஒழு முடியுமா, அது உன்னுடைய உறுப்புகளில் ஒன்றுதான் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. அப்ப என்ன விளங்குது? மற்ற உறுப்பை மாதிரி கருதி தொட்டோம்னா குளிக்கிறோம், காதுக்கு நம்ம அழுக்கு தேய்க்கிறோம், கைக்கு அழுக்கு தேய்க்கிறோம், இது மாதிரி நம்முடைய மர்மஸ்தானத்தை நம்ம என்ன செய்யறோம், சுத்தப்படுத்தணும் வச்சுக்கிறீங்க. மற்ற உறுப்பை மாதிரி யதார்த்தமா கருதி தொட்டால் ஒழு முடியாது. இன்னொரு சாஹிபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே மர்மஸ்தானத்தை தொட்டா ஒழு முடியுமா? ஆமா ஒழு முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க நம்ம விளங்குறோம், இது அதனுடைய பிரத்யேக தன்மையை கருதி தொடுவது, இதுதான் சரியான விளக்கமா வரும். ஒரு சில இமாம் என்ன சொல்லியிருப்பாங்க, மர்மஸ்தானத்தை தொட்டாலே ஒழு முடிஞ்சு போயிடும் அப்படிம்பாங்க. அப்ப நாம விளக்குவோம், இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மாற்றுவோம். ஹதீஸ் இப்படி இருந்தாலும் இமாம்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், இதை இப்படித்தான் விளங்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம இமாமுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வஹியத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை உறுதியா விளங்காத காலகட்டம். ஆனா இப்ப அப்படி கிடையாது.
அப்ப இப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னா அதுதான் சட்டம். அது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன விளங்குதோ அதுதான் மார்க்கம். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அதுதான் சட்டம் என்று தெளிவான நிலைப்பாட்டுக்கு வந்தோம். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். அப்ப இதுக்கு எப்படி வந்தோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு தடவை இது முஸ்லிமோ அபூதாவுது போன்ற பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டு மதீனாவுக்கு வந்த புதுசுல சஹாபாக்கள் எல்லாம் அவங்க விவசாயிகளா இருந்தாங்க. மகரந்த சேர்க்கை பண்றாங்க. பேரிச்ச மரத்துல ஆண் மரத்துல வந்து ஆண் மரத்துடைய பூவை பெண் மரத்துடைய பூவையும் சேர்த்து கட்டி வைப்பாங்க. கட்டி வச்சாதான் நல்ல விளைச்சல் என்ன செய்யும், விளையும். இந்த ஹதீஸ் நம்ம ஜமாத் சொல்ற மாதிரி இதுல என்ன சட்டத்தை நாம எடுக்கிறோமோ இத மாதிரி வேற எந்த ஜமாத்தும் எடுக்கிறது கிடையாது, இதை விளங்குறது கிடையாது. அப்போ மகரந்த சேர்க்கை பண்றாங்க, நல்ல விளைச்சல் கிடைக்குது. மகரந்த சேர்க்கை பண்ண நல்ல விளைச்சல். நபிகள் நாயகம் இந்த காட்சியை பார்க்கிறாங்க. காட்சியை பார்த்துட்டு நபிகள் நாயகத்துக்கு வந்து விவசாயத்தை பற்றிய அறிவு கிடையாது. இப்படி சொன்னோம்னா நபிகள் நாயகத்தை குறைப்படுத்துறாங்க பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தான் அப்படி சொல்றாங்க. நபிகள் நாயகம் சொன்னதை சொன்னா என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் விவசாயத்தை பற்றி அறிவு அவங்களுக்கு என்ன செய்யல இல்ல. அவங்க சொல்றாங்க இது செய்யாம நல்லா இருக்குமாங்கிறாங்க. சஹாபாக்கள் விட்டுறாங்க, நபிகள் நாயகம் சொன்னதை கேட்டு விட்டுறாங்க. நபிகள் ஒரு தடவை வரும்போது பாக்குறாங்க பேரிச்ச மரங்கள் எல்லாம் செய்து பட்டு போய் கிடக்குது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க மாலி நகலிக்கும் உங்கள் பேரிச்ச மரங்களுக்கு என்ன ஆச்சு, விளைச்சலே இல்லாம இருக்குன்னு கேட்கும் போது சஹாபாக்கள் சொல்ல அல்லாஹ்வின் தூதரே நீங்க தானே விட சொன்னீங்க, நபிகள் நாயகம் சொன்ன எல்லாமே மார்க்கம் என்று சஹாபாக்கள் விளங்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க இன்னமா ஹுவ லன்னு, அது ஒரு கருத்து தான், அது ஒரு எண்ணம் தான். இன்கான யுகுனி ஷையன், அது உங்களுக்கு ஒரு பலனை தரும் என்று சொன்னால் அதை நீங்கள் செய்யுங்கள். ஃபைன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். எந்த விஷயத்துல, உலக விஷயத்துல. என்னுடைய கருத்து அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, நான் அந்த உலக விஷயம் சொல்றேன் பாருங்க, இது சரியாகவும் இருக்கலாம் இது தவறாகவும் இருக்கலாம். வலாக்கின் மா குல்து லக்கும் காலல்லாஹ், அல்லாஹ் சொன்னான் என்று நான் எதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேனோ அக்கிரிபாகல்லாம் அல்லாம நான் போய் சொல்ல மாட்டேன். நபிகள் நான் பிரிக்கிறான். நான் வந்து உலக விஷயத்துல சொன்னா சரியாகவும் சொல்லுவேன் தப்பாவும் சொல்லுவேன். அல்லாஹ்ட்ட சொல்ல செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் உண்மையைத்தான் சொல்லுவேன். இந்த ஹதீஸ் நபிகள் ரெண்டா பிரிக்கிறாங்க பாருங்க. இதை எந்த உலகத்துல தௌஹீது சொல்லக்கூடிய எந்த இமாமாவது நபிகள் நாயகத்துடைய இந்த வார்த்தையிலிருந்து என்ன சட்டத்தை வழங்கணுமோ, நபிகள் நாயகம் உலக விஷயமாக சொன்னால் அது மார்க்கம் கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து சொன்னால்தான் அது மார்க்க சட்டம் என்று இதிலிருந்து உள்ளதை உள்ளபடி விளங்கி யாராவது மக்களுக்கு போதிச்சிருக்கிறாங்களா? மக்களுக்கு போதிக்கல. அப்ப இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்விடம் சொன்னால்தான் அது மார்க்க சட்டமாம் என்பதை நமக்கு தெளிவா விளங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒண்ணு செஞ்சா வச்சுக்கிடுங்க, அதுல ஒரு அணு கூட கூட்டிடக்கூடாது. ஏன்னா அவங்க செஞ்சது அல்லாஹ்வுடைய சட்டம், அவங்க செஞ்சது அல்லாஹ் இறக்கி வச்சது. அதுல ஒரு அணு கூட்டிடவும் கூடாது, ஒரு அணு குறைச்சிடவும் கூடாது. நாமெல்லாம் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிறோம். ஒரு சில சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய செயல்பாடுகளை பார்க்க வர்றாங்க. நபிகள் நாயகம் எப்படி தொழுகிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க வந்தா ரசூலுல்லாஹ் மறைஞ்சு கண்காணிக்கிறாங்க. பார்த்தா அவங்க கற்பனை பண்ணிட்டு வந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இல்ல. அவங்க நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் எப்ப தொழுதுகிட்டே இருப்பாங்க, எப்ப நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயல்பாட்டை பார்க்கறாங்க. பார்த்தா அவங்க எதை கற்பனை பண்ணிட்டு வந்தாங்களோ அது மாதிரி இல்ல. அப்ப இவங்களே ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் மன்னிச்சுட்டான், அதனால அவங்க இப்படி இருக்கிறாங்க. நம்ம முன்பாவங்களும் பின்பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஆளா? அப்ப நம்ம இதை விட கடுமையா இருக்கும்னு நினைக்கிறாங்க.
நினைச்சிட்டு ஒரு ஆள் சொல்றாரு, இனிமேல் நான் வாழ்நாள் முழுவதும் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன், பகல் நேரங்களில் சாப்பிடவே மாட்டேன்ங்கிறார். இன்னொரு சஹாபி சொல்றாரு, இனிமேல் நான் பெண்களை நெருங்கவே மாட்டேன், திருமணமே செய்ய மாட்டேன், அப்படி இருந்தா தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முடியும்னு நினைக்கிறார். இன்னொரு சஹாபி சொல்றாரு, இனிமேல் நான் இரவு நேரங்களில் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தவுடனே அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இந்த சஹாபாக்கள் பேசிய டீட்டெயில் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இப்படி இப்படி பேசுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் அழைச்சு கேட்கறாங்க. கேட்கறவங்க சொல்றாங்க, இன்னா லஸ்னாக ஹையத்திக ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நாங்கெல்லாம் உங்களை மாதிரி கிடையாது. இன்னல்லாஹ் கத் கஃபர லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر, அல்லாஹ் உங்களுடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் மன்னிச்சிட்டான். ஆனா நீங்க வந்து கம்மியா தொழுவுறீங்க, நாங்க உங்களை விட நிறைய தொழுவோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தானே, நாங்க நம்ம நோன்பு வச்சுக்கிட்டே இருப்போம், நீங்க நோன்பு விடுவீங்க, நோன்பு வைக்கவும் செய்வீங்க, நாங்க நோன்பு வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகத்துடைய முகத்தில் அப்படி கோபம் கொப்பளிக்குது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன அத்காக்கும் லில்லாஹி வ அலமுக்கும் பில்லாஹி அன, உங்களிலேயே மனித சமுதாயத்திலேயே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவனும் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவனும் நான் தான். நான் மனைவி மக்களை திருமணம் செய்திருக்கிறேன், நான் இரவில் தொழவும் செய்கின்றேன், தூங்கவும் செய்கின்றேன், நான் சுன்னத்தான நோன்புகள் வைக்கவும் செய்கின்றேன், விடவும் செய்கின்றேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது என்று நபிகள் நாயகம் தெளிவுபடுத்துறாங்க. ஏன் சொல்றாங்க? நபிகள் நாயகம் செஞ்சதான் அல்லாஹ் இறக்கியது. அப்ப என்னை விட நான் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொன்னா நீ 33 தடவை தான் சொல்லணும். தொழுகைக்கு பிறகு கூட்டுத்துவா ஒண்ணு கிடையாதுன்னா அல்லாஹ் இறக்கி வைக்காதுன்னா கூட்டுத்துவா ஓதல, கூட்டுத்துவா நீ ஒண்ணு ஓதன வச்சுக்க. அப்ப அல்லாஹ் இறக்காத சட்டத்தை நீ புதுசா உண்டாக்கிட்ட, அல்லாஹ்க்கு இணையாக சட்டமேற்றக்கூடிய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டான். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது போன்று எந்த அளவுக்கு வருது, அல்லாஹ் தான் நபிகள் நாயகத்துக்கு எச்சரிக்கை பண்றான். இந்த அல்லாஹ் இறக்கியதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த விஷயத்துல இன்றைக்கு எவ்வளவு மக்கள் அறியாமையில் மூழ்கி கிடக்கிறார்கள். சஹாபாக்களை திட்டிவிட்டார்கள், சஹாபாக்களை குறைபடுத்தி விட்டார் என்று சொல்லி அல்லாஹ்க்கு நிகரா மற்றவங்களுடைய கருத்தை கொண்டு போறாமல் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் நாம இணை வைக்கின்றோமே, இறைவனுடைய கருத்துக்கு நிகரா எதுவும் வராது என்று சிந்திக்க மறந்துடுறாங்க. அல்லாஹ் இந்த அளவு சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான் சூரத்துல் ஹாக்கா என்கிற அத்தியாயத்திலே, வலவ் தகவ்வல அலைனா பஅதுல் அகாபீல், இந்த முஹம்மத் நாம் சொல்லாத சில விஷயங்களை அவராகவே இட்டுக்கட்டி சொல்வார் என்று சொன்னால் லஅഖதுனா மின்ஹு பில் யமீன், நாம் அவருடைய வலக்கரத்தை பிடிப்போம், சும்மல கதஅனா மின்ஹுல் வதீன், பிறகு அவருடைய உயிர் நாடி நரம்பை தரித்து விடுவோம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், உங்களில் எவரும் அவருக்கு நாம் அவ்வாறு செய்வதை விட்டும் தடுத்து விட முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் வந்து இட்டுக்கத்தான் அல்லாஹ் சொல்லல, இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நான் சொல்லாத சில விஷயத்தை அவங்க சுயமா சொல்லி இருந்தா அவங்களுடைய உயிர் நாடி நரம்ப அல்லாஹ் தரிப்போன்னு சொல்றானா? எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? நான் இறக்கியதான்பா சட்டம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அது கூட யார் இறக்குனதுதான்? நான் இறக்கியதான். இந்த முகமதுடைய வார்த்தைகள் மேற்று கிடையாது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்த வார்த்தை கிடையாது. அவங்க சொல்றது அல்லாஹ் இறக்கிய விஷயம். அதற்கான மனுஷன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றோம். அப்ப அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை நபிகள் நாயகம் சொன்னா கூட அவங்களுடைய உயிர் நாடி நிரம்ப அல்லாஹ் தரிப்பான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய விஷயத்தை நேரா மற்றவங்களுடைய கருத்தை கொண்டு வந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் பல உரைகளை கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய ஜமாத் ஆலிம்கள் வந்து நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல போய் தேன் சாப்பிடுறாங்க. இது ஆயிஷாவுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் பிடிக்கல. அவங்க திட்டமிட்டு அவங்க ஒரு என்ன செய்யறாங்க, திட்டம் போடுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்தா அவங்க வாயில கரிப்பீசு வாசனை அடிக்குன்னு சொல்லுவோம், தேன் சாப்பிட தடுக்கும்னு நினைக்கிறாங்க. ரசூல் அந்த மாதிரி வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே என்ன சாப்பிட்டீங்க, உங்க வாயில கரிப்பீசனுடைய வாசம் வருதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபியா நான் தேன் தான் சாப்பிட்டேன், இல்ல அவுத இலாகாதா, இனிமே நான் தேன் பக்கம் நெருங்கவே மாட்டேங்கிறாங்க. நபியா நான் சுய முடிவு எடுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை எப்ப சாப்பிடாம இருக்கலாம், நமக்கு பிடிக்கல சாப்பிடாம இருக்கலாம், உடம்புக்கு நோய் வந்தா சாப்பிடாம இருக்கலாம், அது அல்லாஹ் ஹராமாக சாப்பிடாம இருக்கலாம். நபியா என்ன பண்றாங்க, இது வந்து சின்ன ஒரு தப்பு தான், ஆனா ஒரு நபிட்ட இது கூட வரக்கூடாது. நபி பேசுற வார்த்தை என்னது, அல்லாஹ்வுடைய அவங்க அல்லாஹ்வுடைய விளக்கம், அவங்க அது பேசக்கூடாது.
அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், நபிகள் நாயகத்தை கண்டிச்சு வசந்த யா அய்யுஹ நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத்தி அஸ்வாஜி. நபியே, உங்களுடைய மனைவிமார்களின் திருப்திக்காக அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீர் எப்படி ஹராமாக்கி கொள்ள முடியும்? அல்லாஹ் கண்டிக்கிறான். நபிகள் இந்த மாதிரி பாதுகாப்பு யாருக்கா இருக்குதா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தப்பு செஞ்சு அல்லாஹ் நம்ம கண்டிச்சது மாதிரி இந்த மாதிரி பாதுகாப்பு அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அபூபக்கர் ஈமான்ல உயர்ந்தவங்க, அவங்க தான் இந்த மனித சமுதாயத்திலேயே அவங்களுக்கு நிகரா யாரும் வர முடியாது. இந்த ஒரு பாதுகாப்பு அபூபக்கருடைய வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? உமர் ரலியல்லாஹு வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானா? இந்த உலகத்து நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாருடைய வார்த்தைக்காவது அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானா? ஒரு சிறிய தவறை செய்தால் கூட அல்லாஹ் கண்டிக்கின்றானே, நீர் எப்படி இப்படி சொல்ல முடியும் என்று. நபிகள் நாயகத்துடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருடைய வார்த்தைக்கும் பாதுகாப்பு கிடையாது. அவங்க சரியாகவும் சொல்லலாம், தப்பாகவும் சொல்லலாம். அது இறை சட்டத்துடைய அவங்க வார்த்தை இறைவனுடைய சட்டத்துக்கு நேராக ஆக முடியாது. இதை நாம தெளிவா விளக்கணும். எந்த அளவிற்கு நபிய முஸ்லிம்ல 3309வது செய்தியா வருது, பத்ரு போருடைய கைதிகள் விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைதிகள் விஷயத்துல என்ன சட்டம் என்று அல்லாஹ்வுடைய அந்த இறை வசனத்தை எதிர்பார்க்காம நடைமுறையில் என்ன செய்வாங்க, ஈட்டுத்தொகை வாங்கிட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்குது. அல்லாஹ்வே ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனம் இறங்கிறதுக்கு முன்னாடி அப்ப பத்ரு போது என்ன பண்ணிடுறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதிர்பார்க்காம அபூபக்கரே இந்த கைதிகள் என்ன செய்யறான், அல்லாஹ்வின் தூதரே இவங்க நம்ம சொந்தக்காரங்க, இவங்க நம்ம என்ன செய்வோம், ஈட்டுத்தொகை வாங்கிட்டு விட்டுருவோம், இவங்க பின்னாடி திருந்த வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. உமர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இவங்க அல்லாஹ்வுடைய எதிரிகள், இவங்களை அனைவரையும் இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் சொல்றாங்க. நபிகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை எடுத்துக்கிட்டு ஈட்டுத்தொகை வாங்கிட்டு விட்டுறாங்க. மறுநாள் உமர் வர்றாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு உமர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன நடந்தது சொல்லுங்கள், எனக்கு அழுக வந்தா நானும் சேர்ந்து அழுகுறேன், அழுக வருதுன்னு சொன்னா அழுகுற மாதிரி நடிக்கிறேங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, நேற்று இந்த கைதிகள் விஷயத்தில் அபூபக்கருடைய கருத்தை எடுத்த காரணத்தினால் என்ன அல்லாஹ் தன்னுடைய வேதனையை எனக்கு ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்திற்கு அருகாமையில் அல்லாஹ் வேதனையை காட்டினான், அதை பார்த்து நாங்க அழுதுகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை, மாக்கான நபியி ஐயகுலகுல் அஸ்ரா ஹத்தா யுஸ்ஹிர ஃபில் அர்ல். எந்த நபியாக இருந்தாலும் அவருக்கு கைதிகள் இருந்தால் அந்த கைதிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும், அவருடைய ரத்தத்தை பூமியில் ஓட்ட வேண்டும் என்கின்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள்ல அல்லாஹ்வுடைய வசனத்தை எதிர்பார்க்காமல் அவங்க ஒரு தீர்ப்பு எடுக்கிறாங்க, அல்லாஹ் உடனே கண்டிக்கிறான். இந்த மாதிரி பாதுகாப்பு இப்படி அல்லாஹ் திருத்துற விஷயம் வேற யாருடைய வாழ்க்கைக்கு இருக்கு? எந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு இப்படி இருக்கு? இருந்தாலும் என்ன செய்யலாம், இவர் ஒரு தவறு செய்தால் அல்லாஹ் உடனே கண்டித்தான் என்கிற இந்த பாதுகாப்பை இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தான் என்று சொன்னால் அந்த மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தையை இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எந்த மனிதருக்கு இருக்கிறது? எந்த அளவுக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தெரியாத எந்த விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய வஹி வராம வாயை திறந்தது கிடையாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு சொல்றோம், நபிகள் எவ்வளவு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றி இருக்காங்க பாருங்க, அல்லாஹ் இறக்கிய விஷயத்தை அவங்க சொல்லி இருக்காங்கன்னு பாருங்க. எந்த அளவிற்கு புகாரில 125வது ஒரு செய்தி, இப்னு மஸ்ஊத் அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஒரு மதீனாவுல ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டு ஒரு பேரிச்சம்பழம் பக்கம் சாஞ்சி இருக்கிறாங்க. அப்போ ஒரு யூத கூட்டம் போகுது. அப்ப யூத கூட்டம் பேசுறாங்க, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ரூஹ் என்றால் என்னன்னு கேட்போங்கிறாங்க. அப்போ எல்லாரும் பேசுறாங்க, நம்ம இந்த முகமது போய் ரூஹ் உயிர்னா என்னது, ஆன்மா என்றால் என்னன்னு கேட்போங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, அபுல் காசிம் மர் ரூஹ், அபுல் காசிம் அவர்களே ரூஹ் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் பதில் சொல்லல, சக்கத்த வாய் மூடி இருக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இன்னஹு யூஹா இலைஹி, அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஏன் வாய் மூடி இருந்தாங்க? கேட்ட கேள்விக்கு உடனே அடிச்சு உள்ள பதில் சொல்லல. ரசூலுல்லாஹ்க்கு பதில் தெரியாது, ரூஹ பத்தி கேட்கறாங்க, அவங்க சுயமா சொல்ல முடியுமா? வாய் பத்தி அமைதியா இருக்கிறாங்க. கேள்வி வருது, ரசூலுல்லாஹ் வாய் பத்தி அமைதியா இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருது. வஹி நபிகள் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த வஹி விளக்கியவுடன் வயசலூனக அனிர் ரூஹ், நபியே ரூஹ் என்றால் என்னவென்று உம்மிடம் கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி,
அந்த ரூஹு பற்றிய விஷயம் என்னுடைய இறைவனுடைய கட்டளையில் உள்ளது. ஒமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஞானம் மிக குறைவுதான் என்று அல்லாஹ் செய்றான். வஹி இறக்கிய பிறகுதான் நபிகள் நாயகம் பதில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வஹி தான் நபிகள் நாயகம் பதில் சொல்லல. நம்ம இன்னொரு செய்தியை பார்க்கிறோம், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு சஹாபி உம்ராவில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு, இஹ்ராம் அணிஞ்ச பிறகு மணப்பொருளை மேல பூசிக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் யா ரசூலல்லாஹ் கைஃப தரா ஃபீ ரஜுலின், ஒரு மனிதனுடைய விஷயத்தில் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அஹ்ரம பி உம்ரத்தின் ஃபீ ஜுப்பத்தின் பஅதமா தலம்மஹ பி தீபின், அவர் மணப்பொருளை தேய்த்துக் கொண்ட பிறகு அவர் என்ன செய்யறாரு, உம்ராக்கான இஹ்ராம் கட்டாரு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் கேட்கிறான். உம்ராக்கான இஹ்ராம் கட்டிய பிறகு என்ன செய்யறாரு, மணப்பொருளை தேய்ச்சிக்கிறாரு. இவர் விஷயத்தை என்ன சட்டம் கேட்கிறான். அப்ப நல்ல நபி ஸல்லல்லாஹு சாஹத்தன் கொஞ்ச நேரம் அவரை ரசூலை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. பதில் சொல்ல வேண்டியதானே. நபியன் அவரை பார்த்து கேள்வி கேட்டவன அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப சும்மா சக்கத்த பிறகு அவருக்கு எந்த பதிலும் சொல்லாம வாயை மூடிடுறான். ஃபஜாஹுல் வஹியு, ரசூலுக்கு என்ன வருது, அல்லாஹ் இருந்து இறை செய்தி வருது. இறை செய்தி வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, ஐனல்லதி ஸஅலனி அன் உம்ரத்தி ஆனிஃபன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உம்ராவை பத்தி கேட்டாரே அவர் எங்கங்கறாங்க. அவர் கேட்ட உடனே பதில் சொல்லல, ரசூலுக்கு பதில் தெரியல. சட்டம் எங்க இருந்து வரணும், அல்லாஹ்ட்ட இருந்து சட்டம் வரணும். அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உம்ராவை பத்தி கேட்டாரே அவர் எங்கங்கறாங்க. அப்போ அவர் வர்றார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அம்ம தீபு அல்லதி பிக்க ஃபக்ஸில்ஹு, நீ பூசிய அந்த மணப்பொருளை நீ நன்றாக அதை நீரால் கழுவி விடு. சலாச மர்ராத்தின், 3 தடவை நீ செய்யி அந்த மணப்பொருளை தண்ணியை வச்சு கழுவிடு. அம்மல் ஜுப்பத்து, அந்த ஜுப்பா இருக்க அதை ஃபன்சியா, ஜுப்பாவை நீ கழட்டி விடு. சும்மா இஸ்னாஃபி உம்ரத்திக்க மா தஸ்ரமஃபி ஹஜ்ஜிக்க, நீ பிறகு ஹஜ்ஜில் என்ன செய்வாயோ அது போன்று உம்ராவில் நீ செய்து கொள். நபிகள் சட்டம் சொல்றாங்க. எப்படி சட்டம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வஹி வந்த பிறகுதான் அங்க பதில் போகுது. அல்லாஹ்வுடைய வஹி வராம பதில் கிடையாது. நபிகள் நாயகம் பேச மாட்டாங்க. அல்லாஹ் இறக்கியதை மட்டும்தான் அவங்க பின்பற்றி காட்டினார்கள். இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, சஹாபாக்களுக்கு ஒட்டகத்துக்கு ஜகாத் கொடுக்காட்டா மறுமையில் என்ன நடக்கும்னு சொல்றாங்க. ஆட்டுக்கு ஜகாத் கொடுக்காட்டா மறுமையில் என்ன நடக்கும்னு சொல்றாங்க. மாட்டுக்கு ஜகாத் கொடுக்காட்டா மறுமையில் என்ன நடக்கும்னு சொல்றாங்க. குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு குதிரையை கொடுத்தா மறுமை என்ன நடக்கும்னு சொல்றாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபல் ஹுமுர், கழுதைக்கு என்ன சட்டம்? நபிகள் நாயகம் ஒட்டகத்துக்கு சொன்னாங்க, மாட்டுக்கு சொன்னாங்க, ஆட்டுக்கு சொன்னாங்க, குதிரைக்கு சொன்னாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரே கழுதைக்கு என்ன சட்டம் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, மா உன்சில அலைய ஃபில் ஹும்ரி ஷைஉன், எனக்கு கழுதை விஷயத்தை எதுவும் அல்லாஹ்விடம் இறக்கி வைக்கப்படல. குதிரையை பத்தி சொன்னது, ஆட்டை பத்தி சொன்னது, ஒட்டகத்தை பத்தி சொன்னது எங்க இருந்து வந்தது? அல்லாஹ்விடம் வந்தது. கழுதையை பத்தி கேட்கும்போது கழுதையை பத்தி அல்லாஹ் எனக்கு ஒண்ணு என்ன செய்யல, இறக்கி வைக்கவில்லை. ஒரு ஆயத்து குர்ஆன்ல இருக்குது. என்ன ஆயத்து இருக்குது? ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, எவன் ஒருவன் ஒரு அணு அளவு நன்மை செய்கிறானோ அதையும் அவன் அங்கு காண்பான், எவன் அணு அளவு தீமை செய்யறானோ அவனும் அதை அங்கு காண்பான். இந்த ஆயத்து அடிப்படையில ஒரு கழுதையை அல்லாஹ்வுடைய பாதையில விட்டாலும் அவனுக்கு நன்மை கிடைக்கும். ஒட்டகத்துக்கு சொன்ன மாதிரி சொல்லல, மாட்டுக்கு சொன்ன மாதிரி சொல்லல, ஆட்டுக்கு சொன்ன மாதிரி சொல்லல, குதிரைக்கு சொன்ன மாதிரி சொல்லல. மாடு கழுதைக்கு என்னது? இந்த ஆயத்துல அணுகளவு நன்மை அணுகளவு நல்ல செஞ்சா கூலி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய கழுதையை அல்லாஹ்வுடைய பாதையில பயன்படுத்தினால் அந்த கழுதை கண்டிப்பா இருக்கு, கூலி இருக்குன்னு சொல்றாங்க. அது போன்று முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நாம சொல்லியிருக்கோம். ஒரு சஹாபிக்கு அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய நான் கொல்லப்பட்டால் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ புறமுது காட்டாமல் இறை நம்பிக்கை கொண்டவனாக நன்மை எதிர்பார்த்தவனாக நீ உன்னுடைய உயிரை கொடுத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறாங்க. ரசூலா சொன்ன பதில் தப்பு. உடனே ரசூலா செய்றாங்க, உடனே ஜிப்ரீல்ட்ட இருந்து அங்க பதில் வருது. நபிகள் நாயகம் பதில் சொல்லி முடிச்ச உடனே திரும்ப கேள்வி கேட்ட ஆள் எங்கங்கிறாங்க. அவர் வர்றாரு. எப்ப நீ கேட்ட கேள்வி என்னங்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஜிஹாதுக்கு போய் நான் கொல்லப்பட்டா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ இறை நம்பிக்கை கொண்டவனாக நன்மை எதிர்பார்த்தவனாக புறமுதுகு காட்டாதவனாக அல்லாஹ்வுக்காக கொல்லப்பட்டால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இல்ல தைன், கடனை தவிர. இன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காலதி தாலிக்க, ஜிப்ரீல் எனக்கு இதை சொல்லிட்டு போனாருங்கிறாங்க. அவருக்கு பதில் சொல்றாங்க, சொன்ன பதில் தப்பான பதில்.
அது ரசூலா வந்து அவங்க அல்லாஹ் முதல்ல இறங்கிய சட்டமா இருக்கலாம், தப்பான பதில் சொல்ல முடியாது. முதல்ல இறங்கிய சட்டமா இருக்கலாம். நபியா வந்து பதில சொல்றாங்க. சொன்னவன ஜிப்ரீல்ட்ட பதில் வருது. உடனே கேள்வி கேட்ட அழைக்கிறாங்க. நீ கேட்ட கேள்வி என்ன பார்க்க திரும்ப கேள்வியை கேட்க வச்சு திரும்ப பதில சொல்றாங்க. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. கடனை தவிர எனக்கு இப்பதான் என்ன செய்யறாரு, ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தங்களுடைய வாழ்நாள்ல அவங்க செஞ்ச செயல்களா இருந்தாலும் சரி, அவங்க பேசின மார்க்கம் தொடர்பாக பேசிய பேச்சுக்களா இருந்தாலும் சரி, எல்லா விஷயம் எப்படிதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அல்லாஹ்ட்ட வந்த மெசேஜ் தான், அல்லாஹ் சொன்னதான் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. நபியா நான் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு ரசூலுக்கு அல்லாஹ் கிஃப்ட் கொடுத்திருக்கான். புஇஸ்து ஜவாமியல் கலீம், எனக்கு ரத்தின சுருக்கமாக பேசக்கூடிய ஆற்றல் தரப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய இந்த வார்த்தை மாதிரி வேற யாருக்கும் கிடையாது உலகத்துல. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சிறப்பா கொடுத்திருக்கின்றான். வேற எந்த நபிக்கு அல்லாஹ் கொடுக்கல, வேற எந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கல. ஏன்? நபிகள் நாயகம் பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிற வார்த்தை. புஇஸ்து ஜவாமியல் கலீம், ரத்தின சுருக்கமாக பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இது வேற யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ 7013வது ஹதீஸ நம்ம புகாரில பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை ரத்தின சுருக்கமான வார்த்தை. ஒரு வார்த்தை பேசுவாங்க, ஆயிரம் குழப்பங்களுக்கு அதுல தீர்வு இருக்கும், 1000 பிரச்சனைக்கு அதுல தீர்வு இருக்கும். இந்த மாதிரி வேற எந்த மனிதனுடைய வார்த்தையும் கிடையாது. ஏன்? நபிகள் நாயகம் பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வார்த்தை. இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த பிதஅத்தை உண்டாக்குறதுக்கு அடுத்தவங்களுடைய கருத்தை பிதஅத்துனா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுடைய கருத்தை மார்க்கமாக்குறது. இந்த பிதஅத்தை உண்டாக்குறது வந்து இது இஸ்லாத்தை விட்டு வெளியே போறது. இந்த பிதஅத்தையும் இந்த ஜமாத்துக்கு நாம நினைக்கிறோம் தௌஹீத் ஜமாத் சொல்றோம் பாருங்க. இந்த ஜமாத்துல வந்து அல்லாஹ் நம்மை இணைத்தது, என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை ஆக்கியது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய கிருபை. இன்றைக்கு உலகத்துல பிதஅத் விஷயத்துல எல்லாம் நினைக்கிறாங்க, தராவி வந்து 20 ரக்காத் தானே, தொழத்தானே செய்யறோம், தொழுதா தப்பா, 20 இவங்க வரையறுத்து வச்சுக்கிட்டாங்க. வித்ரு 3 அப்படிதான் தொழணுங்கிறாங்க. என்னுடைய பாதிப்பு யாராவது விளங்கி இருக்கிறாங்களா? நிறைய பேர் பிதஅத்துடைய பாதிப்பை விளங்கல. இந்த பிதஅத் என்பது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுற மறுமை நாள்ல ரசூலுல்லாஹ் ஹவுதுல் கௌசர், இந்த தடாகம், சில சஹாபாக்கள், சில சஹாபா, எல்லா சஹாபாக்களும் கிடையாது, ஒரு சில சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க, ரிஜாலும் மிம்மன் சாஹபனி, என்னோடு தோழமை கொண்டார்களே அந்த மனிதர்கள். இந்த சஹாபிங்கிற வார்த்தை வியாக்கியானம் கொடுக்கிறாங்க. சஹாபின்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்தவங்களை மட்டுமா குறிக்கும், பின்னாடி வந்தவங்க தான் குறிக்கும் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் அந்த இடம் கொடுக்க முடியாது அப்படி சொல்றாங்க. ரிஜாலும் மிம்மன் சாஹபனி, என்னோடு பழகினார்களே, என்னோடு தோழமை கொண்டார்களே அந்த மனிதர்கள் வருவார்கள். ஆரிஃபுஹும் வஹும் யாரிஃபூனனி, நானும் அவர்களை அறிவேன், அவர்களும் என்னை அறிவார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் வருவாங்க. சஹாபாக்கள் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிஞ்ச சஹாபாக்கள், கூட பழகிய சஹாபாக்கள், ஹவுதுல் கௌசர் தடாக தண்ணி கொடுக்கிறதுக்காண்டி ரசூல் அவங்களை வரவேற்பாங்க. வரவேற்கும் போது அந்த சஹாபாக்கள் வலது புறமாக இடது புறமாக தூக்கி நரகத்தில் வீசப்படுவாங்க ஒரு சில சஹாபாக்கள். அப்போ நபியான கதறுவாங்க, யா சஹாபி யா சஹாபி, என்னுடைய தோழர்களே என்னுடைய தோழர்களே என்று கதறும் போது அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத் லா தத்ரி மா ஹதசு பஅதக், முஹம்மது அவர்களே உனக்கு பிறகு அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்திலே புதிய புதிய விஷயங்களை உண்டாக்கினார்கள் என்று நீர் அறிய மாட்டீர். நபியா இறந்து போனாலும் அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வே சொல்றான், யார் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத யாருக்கும் தெரியுமா? அப்ப நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க இறந்து போனப்ப இஸ்லாத்தை புதுசா உண்டாக்குனாங்க, அது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், இன்னஹும் யர்தூன அலா அல்காபிஹிம், அவர்கள் வந்த வழியே மதம் மாறி சென்றார்கள்.
விதேயத்தை உண்டாக்குறது எப்படிப்பட்ட காரியம்? பாவம் கிடையாது. விதேயத்தை உண்டாக்குனா மதம் மாறுறது. இஸ்லாத்தை விட்ட புது மார்க்கம் மௌலூது மார்க்கம் என்று சொன்னால் கூட்டுத்துவா. முன்னைக்கு கூட்டுத்துவா சாதாரண விஷயம் நினைக்கிறாங்க. ஒரு கூட்டுத்துவா இது செஞ்சா தப்பாங்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்லாத ஒண்ணு உண்டாக்குனா அது இஸ்லாமுடைய புது மார்க்கம். அல்லாஹ் கேட்கிறாத்து அல்லிமுன அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறீங்களப்பா. அல்லாஹ்வுக்கு தெரியாத கூட்டுத்துவான்னு ஒண்ணு இருந்தா இறைத்து நபிகள் சொல்லி காட்டுறான். எதுவெல்லாம் நல்ல விஷயங்களோ அது அனைத்தையும் உங்களுக்கு நான் போதித்து விட்டேன், எதுவெல்லாம் தீய விஷயங்களோ அதை அனைத்தையும் நான் தடுத்து விட்டேன். இன்னி தரத்துக்கும் அலா மில்லத்தில் பைலா, உங்களை நான் வெள்ளை வெளேர் என்ற மார்க்கத்திலே விட்டு செல்கின்றேன். லைலு வாக்க நகாரியா, அதற்கு அதனுடைய பகலும் கூட இரவை போன்று பகல் இரவுன்னு ஒண்ணு கிடையாது, இரவும் கூட பகலை போன்று பிரகாசமான சொல்றாங்களே, அப்படிப்பட்ட மார்க்கத்தில் கூட்டுத்துவான்னு ஒண்ணு இருந்தா ரசூலா காட்டித்தர தெரியாதா? மௌலூதுன்னு ஒண்ணு இருந்தா ரசூலா காட்டித்தர தெரியாதா? ஹத்தம் பாத்தியான் இருந்தா ரசூலா காட்டித்தர தெரியாதா? என்னென்ன பித்அத் இருக்கு நபிகள் சொல்லாத விஷயங்கள் அதை அனைத்தையும் எடுத்துக்கிடுங்க. இந்த பித்அத்துடைய பாதிப்பை இந்த மக்களுக்கு கடுமையாக உணர்த்தி யார் உள்ளது உள்ளபடி தௌஹீத் ஜமாத் எல்லா அமைப்பும் இதை சாதாரணம் ஏற்றுங்கிறான். இது ஒற்றுமையை குறைச்சிடக்கூடாது, இதெல்லாம் கண்டுக்க கூடாதுங்கிறான். இது நம்மை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியம் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஜமாத் மட்டும்தான். பித்அத் விஷயம் நிறைய பேர் விளக்கியிருக்காங்க. நம்ம ஜமாத்தில கண்டிக்கிற அளவுக்கு எந்த ஜமாத் தமிழ்நாட்டில் கண்டிச்சிருக்கு? மற்ற மற்ற இடங்கள்ல சில ஜமாத்துகள் இருக்குது. அப்ப இந்த பித்அத் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி செல்வது. நபிகள் சொன்னார்கள், மன் பத்தல தீனஹு ஃபக்துலு, எவன் மார்க்கத்தை மாற்றுகிறானோ அவனை கொல்லுங்கள் என்றார்கள். அவனுக்கு மரண தண்டனை விதியுங்கள் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால். இந்த ஹதீஸுக்கு என்ன சொன்னாங்க? இந்துவ முஸ்லிமா ஒரு முஸ்லிம் அல்லாஹ் மதத்துக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அதுக்கு மார்க்கம் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல நிர்பந்தம் கிடையாது. மன் பத்தல தீன ஃபக்துலுக்கு என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை மாற்றுறானோ, இஸ்லாத்தை மாற்றுகிறானோ அவனுக்கு மரண தண்டனை விதியுங்கள் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நாம் சொல்லாத ஒரு செயலை எவன் செய்கிறானோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் நபிகள் நாயகம் சொன்னார்கள். இய்யாக்கும் அல் முஹ்தஸாத்தில் உமூர், இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை உண்டாக்குவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். குல்லு பித்அத்தின் தலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. வகுல்லு தலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே போய் சேரும் என்று சொன்னார்கள். இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம் தான். வஹைரல் ஹதீஹி ஹதீ முஹம்மத், வழிகாட்டுதல் சிறந்தது முகமதுடைய வழிகாட்டுதல் தான். ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்கள்ல ரொம்ப மோசம் எது? நபிகள் நாயகம் சொல்லாத விஷயத்தை உண்டாக்குறது. சிறுக்கு இதில் அடங்கிடும், பித்அத்தும் அடங்கிடும். பித்அத்து சிறுக்கு ஒண்ணுதான். ஏன்னா நபிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பித்அத்தை உண்டாக்குறோம் மதம் மாறி போறான்னு சொன்னா, இஸ்லாத்தை விட்டு வெளியே போறான்னு சொன்னா, சிறுக்கு எப்படி அல்லாஹ் சொல்லாத சட்டத்தை உண்டாக்குறதோ அது மாதிரி பித்அத்தும் அல்லாஹ் சொல்லாத சட்டத்தை உண்டாக்குவது. அது நபிகள் நாயகம் சொன்னார்கள். உலகத்தில் உள்ள காரியங்களிலேயே மிக தீய காரியம் நபிகள் நாயகம் சொல்லாத விஷயத்தை உண்டாக்குவது. நபிகள் நாயகம் சொல்லாத விஷயத்தை உண்டாக்குறேன்னா அல்லாஹ் இறக்கி வைக்காத பின்பற்ற அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு அல்லாஹ் இறக்கியதை மட்டும்தான் பின்பற்றுவேன் சொல்லி காட்டுது. அல்லாஹ் பின்பற்றினால் நாம நரகத்துக்கு போகணும் மார்க்கம் சொல்லுது. இந்த கொள்கையை மக்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஜமாத் எது? மற்ற நிறைய சிறப்பு இருக்கு ஜமாத்துல. இந்த ஒரு அற்புதமான ஒரு கொள்கையை உள்ளதே உள்ளபடி இதற்கு எதிராக யாராவது வாதிக்க முடியுமா? குர்ஆன் ஹதீஸ் மட்டும் பின்பற்ற சொல்றோம் பாருங்க, யாராவது குர்ஆனுக்கு எதிராக நம்மோடு வாதிக்க முடியுமா? இன்றைக்கு உலகத்துக்கே சவால் விடுறோம். எல்லாம் என்ன சொல்றாங்க? சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னா ஏதோ சஹாபா இழிவுபடுத்துற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர இது இழிவுபடுத்துறது கிடையாது. அந்தஸ்துல உயர்ந்தவங்க தான், ஈமான்ல உயர்ந்தவங்க தான். ஆனால் எதை பின்பற்ற வேண்டும் என்று வந்தால் அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று இந்த ஜமாத் சொல்லிட்டு பாருங்க. இதுக்காக ஜமாத்துக்கு நாம் என்ன செய்யலாம்? கோடி நன்றி செலுத்தலாம். அவ்வளவு பெரிய ஒரு உண்மையை நமக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. ஜமாத்ல பாருங்க, ஜமாத்து பேரை சொல்லி இன்றைக்காவது மற்ற இயக்கங்களை பாருங்க. சாதாரண ஒரு இயக்கத்தில் சின்ன ஆளா போய் சேர்றான், சில குறிப்பிட்ட வருஷங்களில் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு சொந்தக்காரன் ஆயிடுறான். பெரிய பெரிய மனைகள், வீட்டு மனைகளை சொந்தமாக்கி கொள்கிறான். பெரிய அந்த சாதாரண பார்க்கிறோம். இயக்கத்தில் சாதாரண ஒரு பொறுப்புக்கு வந்தவங்க பார்த்தா காலில் பறக்கிறான். இந்த தௌஹீத் ஜமாத்துல, நம்முடைய ஜமாத்துல யாராவது எந்த ஒரு மௌலவியாவது இயக்கத்தை வைத்து சம்பாதித்த நம்ம சொல்ல முடியுமா? மற்ற இயக்கங்களை கணக்கிட்டு பாருங்க. இந்த நாம சொன்ன ஃபர்ஸ்ட் பாக்கியம் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம்
அதுதான் மிகப்பெரிய மேட்ரு. இது எல்லாம் மற்ற விஷயங்களோட நம்பகத்தன்மையில நேர்மையில வாங்கின காசை கரெக்டா செலவு பண்றதுல இந்த ஜமாத்துக்கு நிகர யாரும் வர முடியுமா? எத்தனை பேர் சாதாரண வக்ஃப் வாரிய பதவிக்கு ஆசைப்பட்டு அரசியல் ஆசைக்கு ஆசைப்பட்டு கொள்கையை தூக்கி எத்தனை பேரு? இன்றைக்கு இந்த ஜமாத் லேசா தடம் புரண்டா போதும், பிஜேபி கட் அவுட் வைக்கணும், 60 அடி கட் அவுட். அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, வச்சிருவாங்க. ஆனா ஜமாத் அந்த மாதிரி ஒரு அணு அளவு கூட மார்க்க விஷயத்துல மக்கள் எந்த விதமான விட்டு கொடுத்தலும் இல்லாமல் இந்த நினைச்சா செய்ய முடியுமா இல்லையா? ஒரு தலைவருடைய நாவன்மையை பயன்படுத்தி அவருடைய பிரச்சார யுக்தியை பயன்படுத்தி எந்த அரசியல் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தலைவனுக்கு தான் பெருமை சேர்க்கிறான். மக்கள் காசு மக்கள் அரசாங்க பணத்தை மக்கள் தனக்கு பெருமை சேர்க்கிறான். இந்த ஜமாத்துல யாராவது தலைவனுக்கு பெருமை சேர்த்தாங்களா? தலைவன் யாரும் தெரியாது. எல்லாரும் அனைவரும் கொள்கைக்காக பாடுபடக்கூடியவர்கள். நாம் எந்த ஒரு அரசியல் ஆதாயத்திற்காகவும் இந்த ஜமாத் கொள்கை விட்டு கொடுக்கல. எங்க அரசியல் சாக்கடைக்குள்ள நுழைஞ்சு இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை செய்துவிடவில்லை. இன்றைக்கு மற்ற இயக்கங்கள் இந்த உலகத்தோடு நம்ம கலந்து போய்விட்டால் இந்த அரசாங்கம் நம்மளை இந்தியாவை நேசிப்பதாக நினைத்துக் கொள்ளும் சில குரூப் இருக்காங்க பாருங்க, பழைய ஜிகாதிகள். அதை ஜனநாயகம் சிறுக்குன்னு சொன்னவங்க சிறுக்கையே இன்னைக்கு தௌஹீத் ஆகிறாங்க. ஜனநாயகம் தான் தௌஹீது, அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொன்னாங்க. இன்னைக்கு அது அதிகாரம் மக்களுக்கு. சிறுக்கு தௌஹீதான கதை இங்க மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. நம்ம கூட ஒரு சில மசாயில மாத்தி இருப்போம். எது சிறுக்குன்னு சொன்னாங்களோ அது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, ஒரு அமைப்பிட்ட தௌஹீத் ஆகி போச்சு. இந்த அரசாங்கம் நம்ம நேசிக்கணுங்கிறதுக்காண்டி கொடிக்கு சல்லி விட்டு அடிச்சான், கொடி வணக்கம் செஞ்சான், அரசாங்கம் தீவிரவாதிங்கிறான். இந்த அரசாங்கம் அவங்க நேசிக்கணுங்கிறதுக்காண்டி சுதந்திர தின அணிவகுப்புன்னு வச்சான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அயதமஸ்ஸலஹு ரிஜாலு கியாமன் ஃபலதபவ்வ மக்அதஹு மினன் நார். எவனுக்கு பிற மக்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவது சந்தோஷம் அளிக்குமோ அவன் தன் இருப்பிடி நரகமாக்கட்டும் என்றார்கள். இன்றைக்கு அமைப்பு தலைவன் நிக்கிறான், அவனுக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்துறாங்க. அந்த அநியாயத்தை பண்ணாங்க. இசைப்பாடலை இஸ்லாம் ஹராமாக்கிருக்கு. இது இசைப்பாடலை ஒழிக்க விட்டா நம்ம நாட்டு நேசிப்போம் நினைச்சாங்க, இசைப்பாடலை ஒழிக்க விட்டான். அதுபோன்று இன்னும் மார்க்கத்துக்கு மாற்றமான பல்வேறு காரியங்களை செய்தான். இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் pj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. 500க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு சகோதரர் பிஜே அவர்கள் பதிலளித்த இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் மற்றும் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் ஆடியோ மட்டும் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. சகோதரர் அல்தாஃபி உரையாற்றிய நாசமாக்கும் நவீன கலாச்சாரம், இஸ்லாம் கூறும் குடும்பவியல், மறுமை சிந்தனை, நன்மையை ஏவி தீமையை தடுப்போம், பேரழிவுகள் தரும் படிப்பனை, சகாபாக்களின் வாழ்வெளியிலே 6-in-1 டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. என்ன ஆச்சு? அரசாங்கத்துடைய அபிமானத்தை பெற முடிஞ்சதா? கூட வந்து தீவிரவாதிங்க முன்னாடியா என்ன செஞ்சான்? தீவிரவாதின்னு சொன்னான். கொடிக்கு என்னைக்கு சல்யூட் அடிச்சானோ நீ நாட்டுக்கே துரோகின்னா, என்னைக்கு இசைப்பாடலை ஒழிக்க விட்டானோ நீ தானே பயங்கரவாதிங்கிறான். அப்ப இந்த அரசாங்கத்துடைய அபிமானத்தை பெற வேண்டும் என்பதற்காக கொள்கைகளை சலுக்கிறாங்க பாருங்க, சிறுக்கு வச்சாங்க பாருங்க. இந்த மாதிரி ஜமாத்து போச்சா? நம்ம மத்தவங்க ஃபித்ராக்கு வசூல் பண்ணி சுனாமிக்கு வசூல் பண்ணி மோசடி பண்ணாங்களே, இந்த நம்ம ஜமாத் செஞ்சுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சவால் விட்டுச்சு. இந்த சுனாமி நாங்க மோசடி பண்ணி நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொல்லி நம்பகத்தன்மையை நிரூபித்து காட்டிய ஜமாத் இந்த ஜமாத். எந்த ஜமாத்திலாவது ஒருவன் ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து விட்டால் தூக்கி எறியக்கூடிய சக்தி எந்த ஜமாத்துக்கு இருக்குது? எவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்தாலும் அயோக்கியத்தனம் செய்தால் தூக்கி வீசக்கூடிய ஜமாத் ஜமாத். அப்ப அப்படிப்பட்ட பல தனி சிறப்புகள் இந்த ஜமாத்துக்கு இருக்குது. யாருக்கும் அஞ்சாமல் எவ்வளவு பெரிய நமக்கு இந்த துபையில ஒரு விஷயம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பிஜாம துபைக்கு வந்தாங்க பாருங்க. துபைக்கு வரும்போது ஒரே ஒரு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்துக்கு பெரிய ஏற்பாடு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்பாடு நாசமா போச்சு. அப்ப கேட்டான், அவுகாஃப்ல கேட்டான், ஒரே ஒரு விஷயத்தை எழுதி கொடு, சிகுர் விஷயத்துல என் கருத்தை வாபஸ் வாங்கி எழுதி கொடு, அதே மாதிரி ஜக்காத் விஷயத்துல எங்களுடைய கருத்தை வாபஸ் வாங்கி எழுதி கொடு, உனக்கு அனுமதி தரேன் அவுகாஃப் சொல்லிச்சு. அல்லாஹ் சொன்ன சட்டம் ஏன் கருத்தா? அல்லாஹ் சொன்ன சட்டம் நாங்க ஆய்வு பண்ணி சொல்றோம். அல்லாஹ் சொன்ன விஷயம், அல்லாஹ் தூதர் சொன்ன விஷயத்தை ஆய்வு பண்ணி சொல்றோம். ஏன் கருத்தா? அன்னைக்கு அந்த கருத்தை மட்டும் எழுதி கொடுத்திருந்தா பெரிய வெற்றி நாட்டில் கிடைச்சிருக்கும், பெரிய அந்தஸ்து கிடைச்சிருக்கும்.
இந்த ஜமாத் அப்படி விடாது. அப்படி தளர்ந்தாழ்ந்து போக மாட்டோம். அல்லாஹ்வுடைய கொள்கைக்கு எதிராக எவ்வளவு லாபம் தந்தாலும் செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திரினும் எம் கொள்கை விட மாட்டோம் என்று வைத்த நாயகமே நபிகள் நாயகத்தை பார்த்து படிக்கிறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் எப்படி அல்லாஹ்வுடைய கொள்கையை மக்களுக்கு சொன்னாங்களோ அதற்காக எந்த விதமான விட்டுக்கொடுதல் செய்யவில்லையோ அது போன்று சொல்லவல்ல. நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய இந்த ஜமாத்து இதுவும் என்ன செய்யாது, கொள்கைக்காக எங்கேயும் விட்டுக் கொடுக்காது. எந்த லாபமா எத்தனை பேர் பழச்சிட்டு போயிருக்க லட்ச லட்சமா தரக்கூடியவங்க எல்லாம் கொள்கைக்கு மாறி போகும்போது ஜமாத்து கண்டிச்சது. அவனை கண்டிக்காம தான் அவனுக்கு நான் நல்ல ஜமாத் நல்லவனா இருக்கும், அவனோட லட்சங்கள் கிடைக்கும், கோடிகள் கிடைக்கும். உன்னுடைய கோடி பெரிதல்ல, உன் லட்சம் பெரிதல்ல என்று சொல்லி மார்க்கத்துக்கு மாற்றமாக இருந்தால் தயவுதாட்சியம் காட்டாமல் அதை எதிர்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கொள்கைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஜமாத்தாக நம்முடைய ஜமாத் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அப்ப இந்த ஜமாத் நாளைக்கு கொள்கைக்கு மாற்றமா போனாலும் கொள்கைக்கு மாற்ற தூக்கி எறியக்கூடிய மக்கள் நாம் இருக்கணும். ஏதோ பேருக்கு மதிப்பு கிடையாது, கொள்கைக்கு தான் மதிப்பு. உங்களுக்கு எனக்கும் சண்டை வரலாம், ஆனா நமக்கு ரெண்டு பகவன் தான் கொள்கையை விட்டு போயிடலாமா? கொள்கையை விட கொள்கை நாளைக்கு என்ன செய்ய காப்பாற்றும். அப்படிப்பட்ட உன்னதமான ஏகத்துவ கொள்கை அல்லாஹ் இறக்கி வைத்த விஷயத்தை மட்டும் பின்பற்றக்கூடிய மக்களாக, அப்படிப்பட்ட ஜமாத்தாக அல்லாஹ் எதிர்காலத்திலும் நாம் மௌத்தாகின்ற வரையிலும் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அல்லாஹ்